தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் புதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியானது இறைமக்கள் அனைவரின் குடும்ப கருத்துக்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை எடுத்து பார்த்து மனமருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் இறைவனிடம் ஆண்டவரே, நீர் உமக்கணிந்தும் அடியார்களாகியங்கள் உம் அருள்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியிருந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள். நாயக சாமி ஆசிரியர் பாத்திமாவின் குடும்பத்திற்கு இறைவன் அன்னையின் வழியாக செய்து வரும் திறமைகளுக்கு நன்றியாகவும், ஃபாதர் விக்டர் என்பராஜ் அவர்களின் உடல் நலத்திற்காகவும், அவருடைய இறைப்பணி சிறக்கும்படியாகவும், அவருக்கு ஆசிரியர் வழிநடத்தும்படியாகவும் மற்றும் குடும்பத்தில் பிள்ளைகள் அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் இறை விசுவாசத்திலும் நிலைத்து வாழ வேண்டும், இறை அருளை ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இத்திருப்பலி கருத்தோடுபடுகிறது. மேலும் குடும்பத்தில் மறைத்த நாயக சாமி ஆசிரியர் அமல் மாணிக்கம், அண்ணம்மாள், ஜெயஸ்ரீ, ராயர், அந்தோணி, இருதயம், சபரி அம்மா, பெரிய நாயகம், அலங்கார், சக்கரையாஸ், அமலதாஸ், செபஸ்டின், மரியதாஸ், மோட்சராகினி, அலங்காரம், லூர்துமேரி, விக்டோரியா, சகாய செல்வி, ஜோஸ்வின், அந்தோனியம்மாள், இசபெல்லா, ஜான் பீட்டர், இவர்கள் அனைவருடைய ஆன்மொழி பாட்டிக்காகவும் யாருடைய ஆன்மொழி பாட்டிக்காகவும் இத்திருப்பலி கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு
என் தலைவரே, என் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயும் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருக்கிறாக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொண்டு கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இடைவெளி காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வயலில் சாரா அதை கேட்டுக்கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரிட்டவரை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். பல்லவி. ஆண்டவரே, உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? நம் நாவினால் புறம் கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரே, உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கூடாதவர், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டி பெறார், இவ்வாறு நடப்போர் என்று நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உன் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறைத்திட்டம் இறைமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய கிறிஸ்துவைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டனானேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறையாக மறைந்திருந்த இறைத்திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சீரிய நல்லுள்ளத்தோடு
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரை, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவிடமோ மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 16ஆம் வாரம் வாசல் வழிபாடுகள் நாம் அனைவரும் நம் வாழ்வில் யாருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், நம் வாழ்வில் நாம் யாருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், நம் வாழ்வில் நாம் வாழ்கின்ற வருடத்தில் யாருக்கு முக்கியம், மாதத்தில் யாருக்கு முக்கியத்துவம், இந்த நாளில் முதலில் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவை நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய முதல் வாசகமானது தொடர்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திலிருந்து ஆபிரகாம், சாரா இவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருப்பது என்பது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலை. எல்லாருக்கும் தெரியும். குழந்தை இல்லாமல் இருப்பது என்பது யூத சமூகத்தில் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் அல்லது கடவுளின் சாபத்திற்கு உள்ளானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து வந்தது. கடவுள் அவர்கள் ஆசீர்வதிக்கல, கடவுள் அவர்களை என்ன பண்ணியிருக்காரு? கடவுள் அவர்களையும் அவங்களுடைய முன்னோர்களை என்ன பண்ணியிருக்காரு? சபிச்சிருக்காரு. ஏன் சபிச்சிருப்பாரு? ஏன் சபிச்சிருப்பாரு? ஏன் சபிச்சிருப்பாரு? சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்க. அப்ப குழந்தைகள் எல்லாரும் தப்பை செய்யாதுங்களா? அதுதான் குழந்தைல தான் நினைப்பாங்க, நான் என்ன பாவம் பண்ணோம், இது ஏன் கடவுள் போனா குழந்தை கொடுக்க முடியாது. அப்போ குழந்தை பிடிக்காம என்னோட இப்படி ஒருத்தர் அவரு மட்டும் நல்லா பிடிப்பார். ஒப்பிட்டு பார்த்தா அவங்களோட குழந்தை எல்லாரும் பிடிக்கவே மாட்டாங்க, நயனம் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இருக்காது, குழந்தை இருக்காது. ஆனால் டெய்லி பிடிப்பான், போய் சண்டை போடுவான், போய் சண்டை, போய் சண்டை. ஆனால் அவனுக்கு தான் கொஞ்சம் நிறைய குழந்தை இருக்கும். எவ்வளோ பேர் என்ன செய்யறாங்க? குழந்தை இல்லை என்று காப்பாற்று சென்று குழந்தை கேட்டுக்கிறாங்க. இப்பொழுது முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பகுதியாக இந்த குழந்தைகள் பிரச்சனைகளுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம் தான் இப்ப தனியாகவே தான் இருக்குது. என்ன இருக்குது? கருத்தரிப்பு மையம் இருக்குது. ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், இந்த ஏவியா கருத்தரிப்பு மையம். அதுக்குமே குழந்தைன்னா அது ஹாஸ்பிட்டலே போகணும்.
அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையில் 3 மனிதர்கள் தம் அருகில் இருப்பதை காண்கின்றார்கள். அவரெல்லாம் சார். 3 மனிதர்கள் யாருன்னு சொல்லிட்டு வானதூதர்கள் சொல்றாங்க, தந்தை மகன் தூய ஆவியார். 3 பேர் சொல்றாங்க. வானதூதர் வடிவில் அவர்கள் வந்தார்கள் சொல்றாங்க. அப்பொழுது இவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் விருந்தோம்பல் செய்கிறார்கள். அவர் என்ன பண்றாங்க? விருந்தோம்பல். நீங்கள் கூடாரத்தை அவர் என்ன பண்றாங்க? அவரெல்லாம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை சென்று 3 மரக்கால் சாப்பிடுறாங்க. ஒரு நல்லா சாப்பிடுறாங்களோ இல்லை, எவ்வளோ சாப்பிட்றாங்க. ஆனால் 3 மரக்கால் போடுறது. அதன் பிறகு ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று நல்ல இளங்கன்றை உணர்ந்து வேலைக்காரர்கள் கொடுத்து அதை விரைவில் சமைத்தார். விருந்தோம்பல். 3 மனிதர்கள், கடவுளுடைய மனிதர்கள் வந்துட்டாங்க. அவங்க நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. அப்பொழுது உன் மனைவி சாரா எங்கே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதை கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நான் இளவேனின் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விருந்தோம்பல் கடவுளுக்கு பிடித்திருக்கிறது. பரவாயில்ல, உங்களுக்கு குழந்தைகள் என்றால் நீங்கள் வரவேற்று சாப்பாடு கொடுத்துருவீங்க. அதனால நீங்கள் வெகு காலமாக வேண்டி இருக்கின்ற அந்த குறை உங்களை விட்டு போயிடும். இப்படி செய்யறவங்களுக்கு தான் பிறக்கும், குழந்தை பிறக்கும் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக இன்றைய பதிலுரை பாடலானது யாரெல்லாம் ஆண்டவரின் கூடாரத்தில் தங்க தகுதியுள்ளவர்கள், யாரெல்லாம் ஆண்டவரின் இருக்க தகுதியுள்ளவர்கள் என்கின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாசச்சாவலை நடப்பவர்கள், நேரியவற்றை செய்பவர்கள், உளமாற உண்மை பேசுபவர்கள். வெளிப்படையாக வாயால் ஒன்றும் பேச முடியாது. உளமாற உண்மை பேசுபவர்கள், தம் நாவினால் புறம் கூடாதவர்கள், தம் தோழருக்கு தீங்கிழைக்காதவர்கள், அடுத்தவரை வழித்துரைப்பாதவர்கள், நிறுத்தவரை நடப்பவரை இழிவாக கருதுபவர்கள், ஆண்டவர் கஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர்கள், நமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை மீறாதவர்கள், தம் பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர்கள், மாசத்தோருக்கு எதிராக கையூட்டு பெறார். கையூட்டுனா லஞ்சம், கமிஷன். இவ்வாறு நடக்கும் எல்லாரும் கடவுளுடைய கூடாரத்தில் தங்கி வாழ தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுலடிகளார் நாம் அனைவருமே கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்ற இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அவராகவே அதை சொல்லுகிறார். அன்பு செய்வது, மகிழ்ச்சியோடு இருப்பது என்பதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி. ஒரு சில பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, ரொம்பவே சீரியஸாக இருப்பாங்க. ஆனால் குடும்ப வாழ்வில் அன்பு செய்வது, திருத்துவது, கோபப்படுவது, அழுவது, மகிழ்ந்திருப்பது, இதெல்லாமே குடும்ப வாழ்வின் ஒரு அங்கம். ஆனால் எப்பவுமே அன்பு செஞ்சு எப்பவுமே சிரிச்சு நடக்கூடாது. உழைக்க வேண்டும், உண்ண வேண்டும், மகிழ்ந்திருக்க ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை உலசேரி மக்கள் சொல்லியிருந்தார். ஏனென்றால் உலசேரி மக்கள் எப்பொழுதுமே வேலைன்னு தான். கிறிஸ்துவான பிறகு அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளில் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும், சட்டத்தை கேட்க வேண்டும் அப்படின்ற இடம் கிடையாது. இப்போதான் நமக்கு என்ன இருக்குது? ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஆசிரம். முன்னாடிலாம் ஓய்வு நாள்னா கிடையாது, ஆசிரம் கிடையாது. தொழில் கொடுத்து வருவாங்க, சட்டத்தை வாசிப்பாங்க, அதை கேட்பாங்க, அதன் பிறகு அதை விளக்கத்தை தருவாங்க. எடுத்துக்காட்டு
விளக்கம் இருக்குது. நாம் இப்படிதான் இருக்கணும். இதை கடவுள் சொல்லுகிறார். அதெல்லாம் போயிடும். ஆனால் ஒரு சிலர் வறுமையின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக அந்த தொழுகை கூடத்திற்கு ஓய்வு நாள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட வராத நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க, வேலை ரொம்ப கஷ்டப்படாத, எவ்வளோ கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாலும் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ வேலை முக்கியமா, திருப்பலி முக்கியமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன முக்கியம், என்ன முக்கியம், வேலை தான் முக்கியம். அதான் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 4 மணிக்கு பூசிக்கு 8 மணிக்கு பூசிக்கு போனால் கிடையாது. அப்படி எப்போதான் பூசிக்கு வருது, எப்போதான் கடன் திருப்பலி, கடனாலே போகும். ஞாயிறு திருப்பலி என்னன்னா என்ன சொல்றாங்க, கடன் திருப்பலி. கடன் திருப்பலி என்ன அர்த்தம், கடன் திருப்பலி என்ன அர்த்தம், கடன் என்ன அர்த்தம், கடன் வாங்கிருக்கீங்க தானே. அதுபோல நீங்க கடவுளையும் கடன் வாங்கிருக்கீங்க. என்ன கடன் வாங்கிருக்கீங்க, உயிர், வாழ்க்கை. புரியுதுங்களா? இன்றைக்கு வாழ்வதற்கு கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார், வாழ்க்கை கொடுத்திருக்கார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை உயிரோட இருக்கிறீங்கன்னா நீங்க முதல்ல எங்க வரணும், இந்த கோயிலுக்கு வரணும். ஞாயிறு திருப்பலி, மற்ற திருப்பலி கூட நம்ம கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு முறைப்படி கூட ஓய்வு நாள், கடவுள் 6 நாள் உழைத்தார், 7 நாள் ஓய்வு எடுத்தார். நீங்க 6 நாள் கண்டிப்பா உழைக்கணும், சரிங்களா? 7 நாள் என்ன பண்ணோம், ஓய்வு எடுக்க வேண்டும். அது ஓய்வு எடுத்தல் என்பது அந்த ஓய்வு நாள் தான் எல்லாரும் பத்திரிகை சொல்லியிருப்பாங்க. ஓய்வு நாளை முறையாக நீங்க என்ன பண்ண கடைபிடிக்கணும். அது என்ன பண்ண, முதல்ல எங்க வரணும், தொழுகை கூடத்துக்கு வர வேண்டும். அதன் பிறகு தொழுகை கூடத்தை சொல்றத கேட்கணும், சட்டத்தை கேட்கணும். அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடணும், உறவினர்களோடு குடும்பத்தினரோடு நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். வீட்டு வேலை செய்யக்கூடாது. அதனால 100 அடிக்கு மேலே நடக்கவே கூடாது சொல்லுவாங்க. 100 அடிக்கு மேலே நடக்கூடாது. கதிர்களை கொய்யக்கூடாது. 12 பேர் 12 சீடர்கள் இயேசு கொடுப்போம் என்ன பண்ணாங்க, கதிர்களை கொய்து சாப்பிட்றாங்க. பரிசேயர் போன்றவங்க பத்தியா கதிர்களை கொய்து சாப்பிட்றாங்க. அவங்க கதிர்களை கொய்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. என்ன தப்பு, ஓய்வு நாள் கதிர்களை கொய்து சாப்பிட்டாங்க. அப்போ ஓய்வு நாள் என்பது அது எதற்கு சமமானது, அறுவடைக்கு சமம். அதான் அவங்க கேட்கிற கேள்வி. 10-12 பேர் எல்லாம் போய் கம்பெனினா என்ன ஆகிடும், ஆல்மோஸ்ட் அரைக்கு மாரி ஆகிடும். ஒரு 3 அறுவடை பண்ணிட்டாங்க, 12 சீடர்கள் இயேசுநாதர் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஆகும். அவங்க என்ன பண்ணாங்க, ஆனால் அறுவடையை செஞ்சாங்க, பசி எடுத்து சாப்பிட்டாங்க. ஒருத்தவங்க போய் பசி எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, 12 பேர் ஒன்றா போய் சாப்பிட்டா அது ஒரு வகையில் அறுவடை. அதையே சொல்றது என்னப்பா, நீங்க பசி எடுத்து சாப்பிட்டா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அதுபோல நற்செய்தி வாசகத்தில் மார்த்தா, மரியா இவர்கள் இருவரும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு வருகின்றார். அது பார்த்தீங்கன்னாக்கா மார்த்தா ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. முதல் வாசகத்தில் நல்லா சாப்பிடணும். ஒரு ரபாய், ஒரு ரபி வந்து இருக்கின்றார். யூத சமூகத்தில் சட்ட வல்லுநர்கள் ரபாய், சரிங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் வந்தாவே என்ன பண்ணணும், நல்லா வெயிட்டாக சாப்பிடணும். ஸோ உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க என்ன பண்ணீங்க, எப்படி செலவு இருக்கா, போய் கறி வைக்கணும், அவர் என்ன கேட்கலாம், அவர் பிடிச்சலாம் வாங்கி தரணும் அப்படின்ற அடிப்படை ஒரு மரியாதை, ஒரு கவனிப்பு, விருந்தோம்பல் இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அப்படி இயேசு வந்து என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, அவங்க உட்காந்து வீட்டில் உட்காந்துக்கிறப்ப மரியா மார்த்தா வந்து சாப்பாடு வேலை செய்கிறாங்க, விருந்தோம்பல். மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இது வந்து யூத சமூகத்தில் சட்டம் கிடையாது. யூத சமூகத்தில் சட்டம்
சட்டம் எரிக்க கூட, சட்டத்தை எரிச்சு கூட செய்யலாம், நீங்க கட்டளைகளை எரிச்சு கூட செய்யலாம். ஆனா அந்த சட்டத்தை யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, பெண்களுக்கு சொல்லக்கூடாது. சட்டத்தை யாரும் கேட்கக்கூடாது, பெண்கள் கேட்கக்கூடாது. சட்டத்தை யாருக்கு மட்டும் சொந்தம், ஆண்களுக்கு மட்டும் சொந்தம். இதுதான் புதுசா மரியா போயிட்டு இயேசு பக்கத்துல உட்காந்து சட்டத்தான் கேட்கிறாரு அப்படின்றதுதான். மாதாவை ஒரு சோசாப விருந்தோம்பல் செய்ய முடியாம ஒன்றும் கேட்கல, அது எப்படி செய்யலாம்? ஒரு ரமாய் பக்கத்துல உட்காந்து எப்படி சட்டத்தை கேட்கலாம்? பெண்கள் சட்டத்தை கேட்கக்கூடாது, பெண்கள் தொழிலை கொடுத்து வரவே மாட்டாங்க. முதல்ல யூத சமூகத்துல சட்டம் கேட்ட முதல்ல தொழிலை கொடுத்து பெண்களே வரமாட்டாங்க. யாருக்கு பண்ணா சொந்தம், ஆண்களுக்கு பண்ணா சொந்தம். இந்த புதுசா இயேசு என்ன பண்ணாரு, அவன் வீடியோ போயிட்டு சட்டத்தை பற்றி இயேசு என்ன சொல்லியிருப்பாரு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அப்ப இது சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு சமமாக இருக்குது. அதனால மாத்தானே இருக்காங்க, ஒரு நெருடல் ஏற்படுகிறது. தொடரலாம் கிடையாது, நான் வேலை செய்யலாம், மரியா வந்து நான் வேலை வரலாம் அப்படி கிடையாது. சட்டத்தை பெண் எப்படி கேட்கலாம், இது சட்டத்துக்கு நம்ம சமூகத்துக்கே புறமானது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஏன் சொல்றாரு, மத்தானி பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்க. அந்த பலவற்றை அர்த்தம், பெண்கள் எப்படி சட்டத்தை கேட்கலாம், ஒரு பெண் எப்படி ரபாய் பார்த்து உட்காரலாம், நாம் ரபாய் சொல்றது எப்படி பெண் கேட்கலாம் அப்படின்றதுதான். அதான் பலவற்றை. இது நியாயமா, சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா, சமூக சட்டத்தை மரியா மீறாலே அப்படின்றதான் பல குழப்பம் மாத்தம். ஆனால் ஏன் சொல்றாரு, நீ நிறைய கவலைப்படுற, தேவையான ஒன்றை மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவளிலிருந்து எடுக்கப்படாமல் சொல்றாரு. இதை நம்ம நச்சரி வாசகம் சொல்லுவோம். அன்புக்குள்ளே நமது அன்றாட வாழ்வில் கருவித்த பொழுது நமது முக்கியத்துவம் எதற்கு இருக்கு, வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? தினந்தோறும் நாம் எழுந்து காலையில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நமது ஆன்மாவிற்கு, நம் ஆன்மாவிற்குள் இருக்கின்ற கடவுளுக்கு, அந்த கடவுள் மனச்சான்றின் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த கடவுளுக்கு நாம் சிறு நேரம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு என்ன பண்ண வீடுகளையெல்லாம் செய்யலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்யணும். மரியா வந்து வீடுகளெல்லாம் செய்யாமலாம் இருந்தார். ஆண்டவர் இருக்கின்ற பொழுது அவர் சொல்வதை கேட்கிறார். அதுக்கப்புறம் இயேசு போயிட்டு என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, வழக்கமான செய்யதான் போறாங்க. எனவே ஆண்டவர் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்வதை கேட்கிறார். 2 வகையான பசி ஒவ்வொருக்குமே. உடல் பசி கண்டிப்பா அது நம்ம நிவர்த்தி செய்யும், பூர்த்தி செய்யும். 2வது ஆன்மீக பசி. இந்த ஆன்மா உடல் இருக்கின்றவர்களுக்கு உடல் பசி இருக்கும், ஆன்மா இருக்கின்றவர்களுக்கு ஆன்மீக பசி இருக்கும். இதெல்லாம் ஆன்மா இதுதான் இல்லையா? அப்ப ஆன்மீக பசிக்கு நீங்கள் என்ன உணவு கொடுங்க, ஆன்மாவுக்கு என்ன உணவு கொடுக்குறீங்க? தினந்தோறும் 3 வேளை சாப்பிட்றீங்களா? ஆன்மாவுக்கு எவ்வளவு முறை நீங்க தீனி போடுறீங்க? உடலுக்கு 3 முறை சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு. ஆன்மாவுக்கு எவ்வளவு தீனி போடுறீங்க? ஜபம் எப்ப எதுவும் நான் செய்வீங்க? திருப்பலி எத்தனை முறை நடக்குது? ஒரு வாரத்துக்கு 1 முறை நடக்குது. அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. சாப்பாடு மட்டும் உடம்புக்கு 3 வேளை ஒரு நாளைக்கு, ஆன்மாவுக்கு ஒரு வாரத்துக்கு 1 நாள். அதே 1 நாள் ஒரு நாள் கூட சொல்லிட்டாங்க 1 மணி நேரம். அது இந்த சமையல் என்ன பண்ணாரு, சீக்கிரமா அடிச்சு தள்ளிங்க போயிடுறாரு. திருப்பலி மட்டும் கிடையாது, திருவிழியம் நம்மிடம் இருக்கின்றது, திருச்சபமாலை இருக்கின்றது. நம்ம வீடுகளை நாம் நினைத்தால் கோயிலாக மாற்ற முடியும். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஜெபிக்கின்ற பொழுது அந்த வீடே கோயிலாக மாறுகின்றது. நம்ம செய்யணுமா? ஆன்மா தாகத்தோடு தான் இருக்கு, ஆன்மா பசியோடு தான் இருக்கு. நல்லதை பார்க்கின்றோமா? மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்கணுமா?
எல்லாம் உடல், கண்ணு, காது, பாட்டு, ரீல்ஸு, இதெல்லாம் வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் யாருக்கு ஆன்மாவுக்கா? நம்ம ஆன்மா பற்றி தான் பண்ண முடியாது, கவலைப்பட முடியாது. மரியா எப்படிப்பட்ட மாத்தா எப்படிப்பட்ட கேட்க உலகம் சார்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக உணவு தேவை, உணவு தேவை. இயேசு வந்து மாத்தா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதை விட முக்கியமானது, அதை விட முதன்மையானது யாரு? நான் இருக்கிறவர்கள் நான் சொல்வதை கேள். நிறைய பேர் நேரம் பாதி பேர் நல்லா நன்மை கொடுத்தோம் பூசம் வரைங்க, பூசை நன்மை கொடுக்க டைம் தான் வரைங்க, அப்படியே நன்மை வரைங்க. திருப்பலி முழுமையாக பங்கேற்காம நன்மை வரணும். இறைவன் சொல்வதை எப்படி கேட்க முடியும்? இயேசு சொல்வதை மரியா கேட்கின்றார். நீங்கள் இறைவன் சொல்வதை எப்படி கேட்கிறீங்க? வாசிக்கும் போது, இறைவார்த்தையை வாசிக்கும் போது, அல்லது இறைவார்த்தை நிறைய படிக்கிறது, அதை நாம் செய்கிற போதுதான் நம்ம ஆன்மாவிற்கு நாம் உணவிடுகின்றோம். நமது ஆன்மா மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த உடல் இறந்த பிறகு குறிப்பிட்ட வயது உடல் அழிந்துவிடும், மண்ணோடு மண்ணாக வேண்டும். எது இறுதி வரை இருக்கும்? ஆன்மா. எனவே உடல் முக்கியமா, ஆன்மா முக்கியமா? உடல் இருந்தது ஆன்மா இருக்கும், ஆனால் ஆன்மா தான் முக்கியம். உடலை விட ஆன்மா முக்கியம். ஏனென்றால் உடலை இயக்குவது ஆன்மா தான். மனச்சான்று, மனச்சான்றுக்கு நாம் தேவையானதை கொடுத்து விட்டால் நம்ம உடலை அதுவே பார்க்கணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா மனச்சான்று சொல்லுச்சுன்னா சாப்பிடவே மாட்டோம், சாப்பிட மாட்டாங்க. மனச்சான்று உள்ளே சொல்லிடும், நீ குடிக்க போகலாம், குடிச்சுன்னா செஞ்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய மனச்சான்று என்ன பண்ணிடும்? குடிக்க விடாமல் பண்ணிடும். ஏனென்றால் மனச்சான்று முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு விட்டால் உடலை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மனச்சான்று தூக்கி வாங்க போட்டுட்டு உடல் முக்கியம், உலகம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக போகலாம். அப்புறம் இறந்ததுக்கு ஆண் வேலைப்பாட்சி இது பண்ணி வைக்கணும். எப்படி இருக்கு? உலகத்தில் வாழும்போது ஒழுங்காக வாழ்ந்துட்டு போகணும். அதனால உடல் ஆன்மா இரண்டும் முக்கியம். நாம் எதை குறைத்து மதிப்பிடவில்லை. உணவு முக்கியம், உடல் முக்கியம், குடும்பம் முக்கியம், மகிழ்ச்சி முக்கியம். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி, இன்பம் எல்லாம் முக்கியம். ஆனால் அதற்கு முன்பாக, எல்லாவற்றுக்கும் முன்பாக கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய நேரம், கடவுள் சொல்வதை நாம் கேட்பது, இதெல்லாமே இவை எல்லாவற்றை விட முக்கியமானது, முதன்மையானது என்பதை நாம் மனதில் வைத்து வாழ்வோம். ஆமென்.
கண்களை மூடி நம் திருச்சபையின் தேவைகளுக்காகவும் நாட்டின் தேவைகளுக்காகவும் நமது தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். தாயம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை தியோ, ஆயர், பெருமக்கள், குருக்கள், துறவத்தார் ஆகிய அனைவரும் தூய பவுலடியாரைப் போல இறைவார்த்தையை முழுமையாக வழங்கும் பொறுப்பினை கடவுள் தங்களுக்கு கொடுத்துள்ளதை உணர்ந்து தங்களது திருத்தொண்டு பணியினை செவ்வனே நிறைவேற்றவும் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் அவர்கள் காட்டுகிற நல்வழியில் எதிர்நோக்கி திருப்பயணிகளாய் பயணிக்கவும் வரமல்ல வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். தம் கூடார வாயிலில் அமர்ந்திருந்த ஆபிரகாம் இறைமனிதர்கள் தம்மை விட்டு கடந்து போகாதிருக்க இறைஞ்சியது போல எம்மையாளும் அரசியல் தலைவர்களும் உலக மக்கள் அனைவரும் அமைதி மற்றும் சமாதானத்திற்கான வாய்ப்புகள் கடந்து போகாமல் பகிர்ந்து கொள்வதோடு ஒருவர் ஒருவரை மதித்து பணிவிடை புரிந்து இறை அருளையும் ஆசிரியையும் அனைவரும் பெற்று மகிழ உழைத்திட வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். யூபிலி ஆண்டை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்து முதிர்ச்சி நிலை பெறுகிற விதத்தில் எம் கிறிஸ்துவ அழைத்தலுக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் என்று மாசற்றவராய் நடந்து நேரியவற்றை செய்து உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர்கள் ஆகும் பேரினை பெற வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பரபரப்பான எங்கள் வாழ்க்கை சூழலில் விறுவிறுப்பான எங்கள் பணிகளிலும் வேலைகளிலும் எங்களையே முழுமையாக தொலைத்து விடாமல் மரியாதை போல உன் பாகம் அமர்கிற நல்ல பங்கை தெரிவு செய்து கொள்ளவும் என் குடும்பத்தாரோடும் சம்பத்துடனும் நல்லுறவுடன் வாழ்கிற சிறந்த வழியை மேற்கொள்ளவும் வரமுள்ள வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக நமக்கு அருகில் இருப்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்மிடம் சக உதவியை கேட்டுக் கொண்டவர்கள் அனைவருக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாடுகளை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எல்லையும் என் தாயும் நீ என்றோ. நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நீரெல்லாம் உலகினில் நினைத்து நான் வாழ்வில் நிம்மதி இழந்து நின்றேன். வரமெல்லாம் வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி எனத் தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளித்தேன்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது வேலையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உயர்ந்த எங்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் உணர்ந்தளித்து பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகளின்
நிறைவான ஒரே பலியின் முழுமை பெறச் செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளோம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முதல் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவந்து கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே யாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனைக்கும் அக்கூழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தனர். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றவர். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் பங்கு கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து அதன் வழியாக இவ்வுலகிலும் நம் குடும்பங்களிலும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ தேவையான அருளை ஆற்றலை இன்னக தந்தை நோக்கி கொண்டாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை நன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருக்குலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை மறைத்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றார். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூயாவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. சென்ற வாரத்தின் காணிக்கை 182 ரூபாய், மத்தியிலிருக்கிறது 170 ரூபாய். மேலும் நேற்று வந்த காணிக்கை 130 ரூபாய். தாராளமனத்திற்கு நன்றி. மேலும் நேற்று பங்கு தந்தை அழைத்தது போல உறுதி பூசல் செய்ய விரும்புபவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதாவது செப்டம்பர் மாதம் அத்திப்பாக்கம், நமது பங்கில் அத்திப்பாக்கத்தில் திருவிழா அன்று ஆயர் வரவிருக்கிறார். அப்பொழுது உறுதி பூசல் வழங்கப்படும். பெற விரும்புபவர்கள் தங்களுடைய பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் குடும்ப கொடுத்தவர்களது பதிலுக்கு வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இயேசு மகா பரிசுத்தருடைய மரியாதை மாசுத்தருடைய திருமணத்தின் தலைவராக சூசியவரை இரவின் அணியாக கண்டறியமாலே
புதுமை சிகரமான புனித அந்தோணியாரே, எங்களோடு பாதுகாவலை என்பது மாதாவே, எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, இயேசு மரி சூசை, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி.